ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் வர சகல சம்பத்தும் கிடைக்க இந்த கோவிலுக்கு போங்க. இந்த தலைப்புல தான் நான் இதில் பேசியிருக்கேன். இப்போ பொதுவாக ஜாதகம் பார்க்குறவங்க 70% பேர் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் தான் குறையாக இருக்காங்க. ஜாதகமே அதுக்கு தான் பார்க்க வராங்க. ஜாதகத்துல பணம் பல பிரச்சனைகள குடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத சொல்றாங்க. ஏன்னா, எல்லாருக்குமே பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகம் இருக்கு. இப்ப ஏன்னா தேவைகள நிறைவேத்துறதுக்கு செலவுகள் அதிகமா ஏற்படுது. அதனால பணம் பிரச்சனையாகுது. பொதுவா 70% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா, மீதி இருக்கிற 30% பேர் ஏதாவது ஒரு நல்ல வேலையில இருக்காங்க. ஓரளவுக்கு பணம் இத சமாளிச்சர்றாங்க. குறிப்பிட்ட சில பேர் பெரும் பணக்காரர்களா இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள அவங்க ஈஸியா சமாளிச்சர்றாங்க. ஆனா, பெரும்பாலும் அதுவும் 70% பேர் பார்த்தீங்கன்னா, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள அதிகம் சொல்றாங்க. அதாவது கடன வாங்கிட்டு கடன கட்ட முடியல. கடன் நெறைய இருக்கு. கடன் பிரச்சனை தாங்க முடியலங்கிறாங்க. சில பேரு பார்த்தீங்கன்னா, கடன குடுத்துட்டு அந்த கடன வாங்க முடியலங்கிறாங்க. சில பேரு மத்தவங்களுக்காக கடன வாங்கி குடுத்துட்டு, அந்த கடன கட்டிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது மாரி இதுல இதுல குறிப்பிட்ட ஒரு விஷயம். இந்த மாரி பல விஷயங்கள சொன்னாலும் பணங்கிறது தான் மெயினா இருக்கு அதுல. பணங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இது மாரி தொழில் செய்றவங்க, வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ பணம் வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு. வருமானமே இல்ல. வருமானம் இல்லாதனால தொழில் வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போலாமா? அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு பணம் அவங்களுக்கு கஷ்டம் குடுக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போறவங்க பார்க்குற வேலையில சம்பளம் பத்தலங்க. சம்பளம் இல்ல. சம்பளம் வாங்குற சம்பளம் ச சராசரியா வீட்டு செலவுகளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல தேவைகளை நிறைவேத்திக்க முடில. அப்படிங்கிற அளவுக்கு பணத்த பத்தி கஷ்டப்படுறாங்க. ஒரு சிலருக்கு வேலையே கிடைக்காம, வேலை இல்லாம, அதுக்கு வருமானம் எதுவுமே இல்லாம, பணங்கிறது அங்கேயும் பிரச்சனையாகுது. இப்படி பல பேரு பல பிரச்சனைகள பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள தான் பேசுறாங்க. இப்ப இந்த மாரி ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் ஜாதகத்துக்கு குறிப்பிட்ட சில விஷயங்கள சொல்லிக் குடுப்பேன். அதுல குறிப்பா சொல்றதுன்னா, நட்சத்திர தாரைகள். இத ஏன் நான் சொல்றேன்னா, ஜாதகத்துல கிரகங்கள் பாதிச்சிருக்கும். அதனால தான் பணப்பிரச்சனைகளே வரும். கிரகங்கள சரி பண்றத விட, நட்சத்திர தாரைகள பார்க்கும்போது, அதுல ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு பிறந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் ஆ பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள குடுக்கும். தனத்தாரைம்பாங்க அதுக்கு பேரு. சம்பத்து தாரைன்னு பேரு. அ அந்த நட்சத்திரத்த ஆக்டிவேஷன் பண்ணா, நிச்சயமா அவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன் உண்டாகும். நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுரும். இது ஒரு சூட்சமமான விஷயம். ஏன்னா, ஜாதகம் சரியில்லாம தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்ப நம்ம கிரகங்கள வச்சு பண்றத விட, இந்த நட்சத்திர தாரைகள் விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள சொல்லிக் குடுத்தா, நிச்சயமா அவங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அப்படின்னு அதுக்காக தான் நான் பதிவுல போட்டிருக்கேன். இதுலயும் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள நான் இந்த இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். சிலருக்கு பணம் அதிரடியா நல்ல அதாவது பண விஷயங்கள்ல அவங்க முன்ன இருந்த நிலைமையோட நல்ல ஒரு நிலைக்கு வர்றதுக்கு, அதுக்கு என்ன எந்த மாதிரி செஞ்சா நல்லா வரும் அப்படின்னா, இப்ப ஒவ்வொரு நட்ச இந்த கிரகங்கள் பாதிக்கப்படுதுன்னா, அந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள்ல தான் இருக்கும். நட்சத்திரங்கள் வழியா தான் கிரகங்களே வேலை செஞ்சுட்டு இருக்கும். அந்த கிரகங்கள் ஒவ்வொரு கோயில்லயும், நட்சத்திர கோயில்லயும் சில பலன்கள குடுக்கும். இப்ப அந்த நட்சத்திரங்கள் எந்த வழியில வேலை செய்யும்னா, மரங்கள் வழியா. மரங்கள்னா, இப்ப கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா, தல விருட்சம்னு ஒண்ணு இருக்கும். அது ரொம்ப மெயினு. ஒவ்வொரு கோயில்லயும் ஒரு தல விருட்சம் இருக்கும். அந்த தல விருட்சத்துக்கு சம்மந்தப்பட்ட கடவுள் தெய்வம் தான் அங்க இருக்கும். அதோட அந்த மரத்தோட தன்மையில, அந்த நட்சத்திரத்தோட தன்மையில தான் அங்க பலன்களும் குடுக்கும். அந்த மாரி கோயில்களுக்கு போம்போது நிச்சயமா நல்ல பலன்கள் அந்த கோயில் சம்பந்தப்பட்ட, நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அதுக்கு தான் நான் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த மாரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா நடக்கணும்.
அவங்களுக்கும் ஒரு கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்து குடுக்குறேன். இப்ப இந்த பூச நட்சத்திரத்துல பொறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தனத்தாரையா வருதுன்னா, இப்ப பூசம்னா அதுக்கு 2வது நட்சத்திரம் ஆயில்யம். அந்த நட்சத்திரம் தான் உங்களுக்கு தனத்தாரையா வரும். சம்பத்து தாரைம்பாங்க. பணத்த குடுக்கக்கூடிய நட்சத்திரம். இப்ப அந்த நட்சத்திரத்த எப்படி இயக்குறது? அப்படின்னா, இப்ப நட்சத்திரங்களை இயக்குறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. நெறைய வழி இருக்கு. அதுவும் குறிப்பா தனத்தாரைய இயக்குறதுக்குன்னா நெறைய சொல்லியிருக்காங்க. நெறைய இருந்துகிட்டு இருக்கு. அதிலேயே பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த வந்து நான் இதுல பதிவுல சொல்லியிருக்கேன். ஏன்னா, நட்சத்திரங்களுக்கு வந்து மரங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு கோயில்லயும் வந்து தல விருட்சம்ன்னு இருக்கும். தல விருட்சம்னா ஒரு மரம் இருக்கும் அந்த கோயில்ல. அந்த கோயில்ல இருக்க மரத்துக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாரி தான் அங்க உள்ள கடவுள், தெய்வம் வந்து பலன்கள வந்து நம்மளுக்கு வேண்டுதல நிறைவேத்தி வைக்கும். இப்ப நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும், அந்த தல விருட்சத்த நம்ம விட்டுர்றோம். தல விருட்சங்கிறதே யாருக்கும் தெரியாம போயிருச்சு. தல விருட்சம் தான் மெயினா ஒரு கோயில்ல இருக்கும். புகழ்பெற்ற பழைய பழங்கால கோயில்கள்லலாம் இருக்கும். தல விருட்சம்னு ஒண்ணு இருக்கும். அந்த தல விருட்சத்த வச்சு அதுக்கப்புறம் தான் அங்க அந்த கடவுள கோயிலையே வந்து அமைச்சிருப்பாங்க. அதனால நீங்க அந்த மாரி கோயில்களுக்கு போம்போது, நிச்சயமா உங்களுடைய எந்த பிரச்சனை சரியாகணுமோ, அது சரியாகும். அப்ப நான் வந்து இந்த பூச நட்சத்திரத்துக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது புன்னை மரம் தல விருட்சமா இருக்கக்கூடிய கோயிலுக்கு இந்த பூச நட்சத்திரக்காரங்க போனா, நிச்சயமா அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அவங்க வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும். அப்படிப்பட்ட ஒரு மரம் வந்து புன்னை மரம் வந்து தல விருட்சமா உள்ள கோயிலு அப்புட்ன்னா, ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் அப்புட்ன்னா, சென்னையில அ க ம மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயிலு. சென்னையில மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில்ல புன்னை மரம் தான் தல விருட்சமா இருக்கு. அந்த கோயிலுக்கு இந்த பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்க போயி, அந்த கபாலீஸ்வரர வந்து வணங்கிட்டு, கோயிலெல்லாம் மற்ற இடங்கள்ல சந்நிதிலலாம் வணங்கிட்டு, கடைசியா நீங்க அந்த தல விருட்சத்திட்ட வந்து தல விருட்சத்த நீங்க கும்பிடணும். தல விருட்சத்திட்ட கும்பிட்டுட்டு, உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய வேண்டுதல்கள அங்க சொல்லிட்டு வந்தா, நிச்சயமா பூச நட்சத்திரத்தில பொறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பண விஷயங்கள்ல ஒரு திருப்பம் உண்டாகும். இது வந்து நான் தேடி தேடி எடுத்து குடுக்குறேன். இந்த மாரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா, நான் இப்ப ஆரம்பத்திலேயே இந்த வீடியோல பேசும்போதே நான் சொல்லியிருப்பேன். பணம் ஒரே ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஆனா, அத அத வச்சு பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பாதிப்ப குடுத்துட்டு இருக்கும். பணங்கிறது தான் மெயினு. பணம் இருந்தா பல விஷயங்கள பாதிப்புகள நீக்கலாம். அப்ப அந்த பணத்த பிரச்சனைகள சரி பண்ணக்கூடியதுக்கு இந்த மாரி கோயில்கள்ல போயி உங்களுடைய வேண்டுதல்கள அதேபோல அங்க வழிபாடு செய்யும்போது, நிச்சயமா உங்களுக்கு பண விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்த குடுக்கும். பணம் தாராளமா கிடைக்க ஆரம்பிச்சுரும். உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட கவலைகள்லாம் சரியாயி, உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல சிறப்பாவும் இருக்கும். இப்ப இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.